ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் செய்து வந்த நிய்யத்தை சரியான முறையில் மன உறுதியுடனும் மன நிறைவுடனும் செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும் அல்-அன்சார் ஹஜ் டிராவல் சர்வீஸ் அவர்களுக்கு தொழில் என்பது தர்மம். அதில் இந்த தொழிலில் தர்மம் வேணும் என்பார்கள். அதே நேரத்தில் இது போன்ற செயல்களில் சேவை என்பது இறைவனுடைய கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவில் அந்த ஒரு சீரிய பணியை செய்யக்கூடிய அல்-அன்சார் டிராவல்ஸ் அவர்களுக்கும், குறிப்பாக தொடங்கியது முதல் இன்று வரையும் அடுத்து பல இருந்து இந்த ஹஜ் கடமை நிறைவேற்றும் வரை உடன் இருக்கும் மௌலானா சஃபியுல்லா ஹஜரத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க, இங்கே எதிலிருந்து வந்திருக்கீங்க, அல்-அன்சார் டிராவல்ஸ் மூலமாக வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இயல்பாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் அவர்கள் செய்யக்கூடிய இதுகளும் எவ்வளவு என்ன கொடுத்தீர்கள் என்பது இருக்கும்போது அவர்களே ஒரு கம்பேரிசன் போட்டு, அதாவது ஒரு ஒப்பீட்டு போட்டு, அந்த ஒப்பீட்டில் அல்-அன்சார் இந்த அளவிற்கு சேவை செய்வதற்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு பண்ணி இத்தனை ஹாஜிகளை கூப்பிட்டு வந்தது பெரிய ஆச்சரியம், அதிசயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான பணி. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருந்துச்சு. ஹோட்டல் வசதியிலிருந்து அனைத்தும் சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடு வசதி எல்லாமே சிறப்பாகத்தான் இருந்துச்சு. நாம உங்கள்கிட்ட கூட கேட்டோமா அல்லது கூட வசூல் பண்ணோமா அது சார்ந்து ஏதாவது தாங்க சொல்ல முடியுங்களா? அந்த பொய்யை தவிர்த்து உண்மையை பேசுகிறேன். கேட்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். வல்லோன் அல்லாஹ்வின் பேரருளால் இந்த வருஷம் 2025 புனித ஹஜ் பயணத்தை நிறைவேற்றுறதுக்காக சென்னை புரசைவாக்கத்திலிருந்து இயங்கி வரும் அல்-அன்சார் ஹஜ் சர்வீஸ் சார்பாக பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில பெரும் எண்ணிக்கையில ஒரு 44 ஹாஜிகள் நாம இப்ப மக்காவுல இங்க குழுமி இருக்கிறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் நாம எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மினாவுக்கு போக போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால நம்மோடு ஹாஜிகள் இருக்கிறாங்க. இந்த முறை ஹாஜிகள் இருக்கிறாங்க. இப்ப பக்கத்துல சென்னை மாங்காட்டில் வசிக்கக்கூடிய தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சார்ந்த ஜமால் மொய்தீன் ஹாஜியார் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க சகோதரர் தேனி மாவட்டம் தேவாரம் அப்படிங்கிற ஊரை சார்ந்த சிராஜுதீன் ஹாஜியார் இருக்கிறாங்க. 2 பேரும் சகோதரர்கள். இவங்க சிராஜ் ஹாஜியார் அவங்க மனைவியோட வந்திருக்கிறாங்க. ஜமால் ஹாஜியார் அவங்க மட்டும் வந்திருக்கிறாங்க. மொத்தம் ஒரே குடும்பத்தில இருந்து 3 பேரு இந்த முறை ஹஜ் பயணத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு 6 நாள் ஆச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில. இந்த 6 நாள்ல நம்முடைய சேவைகள், நம்முடைய வழிகாட்டுதல்கள், இது சம்பந்தமான உங்களுடைய ஃபீலிங்ஸ் சொல்ல முடியுங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த புனித மண்ணில் ஹஜ்ஜினுடைய நோக்கத்தை, ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் செய்து வந்த நிய்யத்தை சரியான முறையில் மன உறுதியுடனும் மன நிறைவுடனும் செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும் அல்-அன்சார் ஹஜ் டிராவல் சர்வீஸ் அவர்களுக்கு முதலில் என்னுடைய சலாத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். ஆகவே இது போன்ற கடமை என்ற ஒரு நிலையில் அந்த கடமையில் நாம் எவ்வளவு கருத்துடன் செயல்பட வேண்டும் என்பதையும், இந்த கடமை இறைவனுக்காக செய்ய வேண்டிய கடமை, தனி மனித கடமையாய் இருந்தாலும் இங்கு வரும் பொழுது அனைத்து சமுதாயத்தினருக்கும் துவா செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த வருடம் 52,000 பேர் என்ற நிலையில் அரசாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் புறக்கணிக்கப்பட்டு 10,000 நபர்களுக்கு மட்டும் கிடைத்த அனுமதியில் நானும் ஒருவன், என்னுடைய சகோதரர் சிராஜுதீனும் அவருடைய மனைவியும். இந்த சூழ்நிலையில் இவ்வளவு ஒரு சிறப்பான பணி, அதாவது தொழில் என்பது தர்மம். அதில் இந்த தொழிலில் தர்மம் வேணும் என்பார்கள். அதே நேரத்தில் இது போன்ற செயல்களில் சேவை என்பது இறைவனுடைய கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவில் அந்த ஒரு சீரிய பணியை செய்யக்கூடிய அல்-அன்சார் டிராவல்ஸ் அவர்களுக்கும், குறிப்பாக தொடங்கியது முதல் இன்று வரையும் அடுத்து பல இருந்து இந்த ஹஜ் கடமை நிறைவேற்றும் வரை உடன் இருக்கும் மௌலானா சஃபியுல்லா ஹஜரத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை போன்ற மற்ற எல்லோரும் இந்த ஹஜ் கடமை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு உடன் இருக்கிறார்கள், அவர்களும் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பது இங்கிருந்து பார்த்தாலே தெரியும். இங்கு வந்திருக்கக்கூடிய பல்மாநில மக்களையும் பார்க்கும் பொழுது, தமிழகத்திலிருந்து சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க, இங்க எதிலிருந்து வந்திருக்கீங்க, அல்-அன்சார் டிராவல்ஸ் மூலமாக வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இயல்பாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் அவர்கள் செய்யக்கூடிய இதுகளும் எவ்வளவு
என்ன குடித்தீர்கள் என்பது இருக்கும்போது அவர்களே ஒரு கம்பேரிசன் போட்டு, அதாவது ஒரு ஒப்பீட்டு போட்டு, அந்த ஒப்பீட்டில் அல்லான்சார் இந்த அளவிற்கு சேவை செய்வதற்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு பண்ணி இத்தனை ஹாஜிகளை கூப்பிட்டு வந்தது பெரிய ஆச்சரியம், அதிசயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான பணி. அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய பணி சிறக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜியார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நாம இந்த ஹஜ்ஜுடைய இந்த பயணத்துல இந்த பயணத்துடைய சேவைகளுக்கான கட்டணமா எதை நம்ம நிர்ணயம் பண்ணோமோ, இப்ப 20% ஆகி போச்சுங்க ஹாஜியார், அதனால அப்படி ஆகி போச்சு எப்படி ஆகி போச்சுன்னு என்னத்த ஒண்ணு சொல்லி நாம உங்கள்கிட்ட கூட கேட்டோமா அல்லது கூட வசூல் பண்ணோமா, அது சார்ந்து ஏதாவது தாங்க சொல்ல முடியுங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல தொழில்ல தர்மம், இவர்களுடைய பணியில் சேவை. சேவை என்று இருக்கும்போது இவர்கள் அதை கேட்டிருப்பார்களா என்று நாம் நின்று பேசக்கூடிய மண் இந்த புனித மண். அந்த புனித மண்ணில் நம்முடைய நோக்கம் நல்ல முறையில் நிறைவேற்றும் என்றால் பொய் சொல்லக்கூடாது. அந்த பொய்யை தவிர்த்து உண்மையை பேசுகிறேன். கேட்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். ஹாஜியார், அண்ணன் சில செய்திகள் சொன்னாங்க. தங்களுக்கே உண்டான பாணியில ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய சர்வீஸ பத்தி, இந்த உங்களுடைய பயணத்துல இதுவரைக்கும் நீங்க கண்டிருக்கக்கூடிய அனுபவிச்சிருக்கக்கூடிய சேவைகள், வழிகாட்டுதல்கள், இவைகளை பத்தி ஓரிரு வார்த்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தேனி மாவட்டம் தேவாரத்திலிருந்து வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் ஹஜ் இதுக்காக வேண்டி 5.75 பேசினது அதே அளவுக்கு தான் வாங்கியிருக்கிறார்கள். அதுக்கு மேல எதுவும் வாங்கலை. நானும் கொடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஆண்டவன் துவா செய்து அல்லாஹ் இருவையில் இந்த ஹஜ்ஜை ஒப்புக்கொண்ட ஹஜ்ஜாக ஆக்கி இருப்பதற்கு அல்லாஹ்கிட்ட துவா செய்வேன். நம்முடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக இருந்துச்சு. ஹோட்டல் வசதியிலிருந்து அனைத்தும் சிறப்பாக இருந்துச்சு. சாப்பாடு வசதி எல்லாமே சிறப்பாகத்தான் இருந்துச்சு. அதில் குறை எதுவும் இல்லை, குறை சொல்வதற்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நாம இந்த வாட்டி ஏதோ அல்லாஹ்வின் ஏற்பாடு, அதிகமான எண்ணிக்கையில புக் பண்ணியிருந்தாலும் ஒரு 44 பேர் தான் வரக்கூடிய சூழல். அதுலயும் பாத்தீங்கன்னா 3 இடங்கள்ல தங்க வேண்டிய சூழல். அப்படி இருந்தும் உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள்ல ஏதாவது குறையை கண்டீங்களா? உங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்கள் ஏதாவது குறைய கண்டீங்களா? இது செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதை விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த 3 இடத்தில் தங்க வைத்தவர்களுக்கு அதுக்கு ஒரு அமீரை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக எங்களுக்கு எல்லா வழிகாட்டுதலையும் செய்து சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அமைச்சர் சர்வீஸ் மூலமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து ஹாஜிகளுக்கு சிறப்பான சேவைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கும் தருவானாக. எண்ணற்ற ஹாஜிகளுக்கு நம்மோடு இணைந்து சிறந்த முறையில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஹ்லாஸோடு கடைசி வரை இந்த பணியை அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையில் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சரியான புரிதல்களை அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.